நம்ம இடத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி உள்ள கோட்டைக்குப்பம் என்ற கிராமம். இங்க காலையில 10 மணிலேருந்து அழைப்பு. நம்ம இப்போ போறது வந்து மாலை 4 மணிக்கு. சார், அம்மா கஜபதி பாம்பு இருக்குன்னு சொன்னாங்களாமே, பின்னாலயா? இன்னும் இருக்கா? சரிங்க. மலைப்பாம்புன்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் மலைப்பாம்பு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. வேற யாராவது இருக்காங்களா நம்ம வீட்டுல? எங்கம்மா பாத்தீங்க? அடுப்பெரிப்பதற்காக பழைய கட்டைகள் எல்லாம் சேமித்து வச்சிருக்கிறோம். அந்த கட்டைகளுக்கு இடையில இந்த பாம்பு உள்ள நுழைஞ்சது. அதோட வாழை நான் பார்த்தா அது மலைப்பாம்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. நிறைய விறகு இருக்கா உள்ள? நிறைய விறகு இருக்கா? பாம்புன்றது காலையில சொன்னாங்க. இவ்வளவு நேரம் அங்கேயே இருக்குமான்றது பெரிய கேள்விக்குதான். நான் ஆபீஸ்ல இருக்கும்போது சொன்னாங்க. ஆகலாம், ரசல் ஸ்வைப்பரா இருக்கும். தோட்டத்தில் ஒரே மாதிரி இல்லை, மண்வெளி பாம்பு. இப்போ நமக்கு இங்க வந்து அந்த விறகுகள் நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க. அதுக்கு மேல ஒரு பெரிய அவரைக்கொடி பச்சை பச்சைன்னு முழுவதும் படர்ந்துருக்குது. இப்போ நமக்கு இருவேறு மனநிலை. இதில் வந்து இவங்க காலையில் 10 மணி போல் பார்த்துருக்காங்க. நம்ம போயிருக்கிறது 4 மணிக்கு. இந்த விறகு குவியில் தாண்டி இந்த பாம்பு எங்கேயாவது போயிருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு தான் நம்ம இப்போ மீட்பு பணியில் இறங்க போகிறோம். பாம்பு இருக்கிறதா சொல்லப்படுற இந்த பழைய விறகு குவியல், இந்த குவியலில் தான் பாம்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. உள்ளதா இருக்கீங்களா? அப்படியா? மலை பாம்புங்களா? மலை பாம்பு சொன்னாங்க அவங்க. ஆனா நீங்க மலை பாம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. கண்ணாடி வீரியன் அப்படி இல்லைன்னா மண்ணுளி பாம்பு, இது ரெண்டுத்துலதான் ஏதாச்சும் இருக்கணும். அப்ப கண்ணாடி வீரியனா இருக்குங்க. இங்க மலை பாம்பு வர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. நீங்க குட்டி பாஞ்சாலி நீங்க தெலுங்குல, அதுதான் தமிழ்ல கண்ணாடி வீரியன், ஆங்கிலத்துல ரசல் ஸ்வைப்பர். அது விஷ பாம்பு. இருங்க, நம்ம உள் பக்கமா போய் மரத்தை உள்ள தள்ளலாமா? பார்த்து ரொம்ப கவனமா எடுங்க, மேலோட்டமா எடுங்க. இந்த வீட்டு ஐயாவையும் வந்து கவனமாக எடுக்க சொல்கிறோம் பொருட்களை. ஏன்னா நம்ம ஒரு மாதிரி அரைவாயிட்டோம். அது கண்ணாடி வீரியனாக தான் இருக்கணும், ரசல் ஸ்வைப்பர் அப்படின்னு சொல்லி. என்னென்னா இந்த ஜோனில் மலைப்பாம்பு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஐயா வந்தவுடனே சொன்னார் அது மண்ணுளி பாம்பு இல்லை, மண்ணுளி பாம்பு எனக்கு தெரியும் அப்படின்றாரு. இப்போது நம்ம என்ன யூகிக்கிறோன்னா அது கட்டாயம் கண்ணாடி வீரியனாக இருக்கும். அப்போ ரொம்ப கவனமாக தான் இந்த பொருளெல்லாம் அகற்றணும். ஏன்னா கண்ணாடி வீரியன் வீரியமான நஞ்சு கொண்ட பாம்பு. கொஞ்சம் வேகமாக ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு 1.5 அடியிலேருந்து ஒரு 2 அடி தூரத்துக்கு பாய்ந்து கடிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஸ்ப்ரிங் மாதிரி அடிக்கும். அப்படியான ஒரு பாம்பு அது. இப்போ நம்ம கவனமாக தான் வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம். இது அந்த டெய்லை பார்த்தாச்சு. டெய்லை பார்த்த உடனே தம்பி விக்னேஸ்வரன் சொல்கிறாரு, ஆமாம் இது கண்ணாடி வீரியன் தான், ரசல் ஸ்வைப்பர் அப்படிங்கிறாரு. இப்போ இது அங்கேருந்து தப்பித்து எங்கேயும் போயிடாம நம்ம தம்பிங்களுக்கு வந்து அந்த ஹுக்கை போட்டு பிடிக்கும் போது, அந்த கொக்கியை போட்டு பிடிக்கும் போது அதற்கு இலகுவாக பிடிப்பாங்க. அது பெரிய அழுத்தம் கொடுக்காம பக்குவமாக வெளியே எடுத்துருவாங்க நம்ம ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு. அந்த முயற்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ரசல் வைப்பர், கண்ணாடி விரியன். அறிவியல் பெயர் டபோயா ரசல்லி. ரசல் வைப்பர் என்பது மிகவும் விஷமுள்ள பாம்பு. இது தென் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் அதிகமாக காணப்படுகிறது. இதன் கடியில் மனிதர்கள் அடிக்கடி சிக்குவதால் மருத்துவ ரீதியாக மிகவும் முக்கியமான பாம்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.
இதன் உடல் அமைப்பு தடிமனான உடல், பழுப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் சங்கிலி போல இணைந்த வட்ட வடிவ அடையாளங்கள் இருக்கும். முக்கோண வடிவ தலை, செங்குத்தான கண்மணி, கடினமான தோல். பொதுவாக 1 முதல் 1.5 மீட்டர் நீளம் வரை வளரும். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகளில் காணப்படுகிறது. புல்வெளிகள், விவசாய நிலங்கள், புதர் பகுதிகள், எலி அதிகமாக இருக்கும் இடங்கள் இதன் விருப்பமான வாழ்விடம். பெரும்பாலும் தரையில் வாழும் பாம்பு. இரவில் அதிகம் செயல்படும். தெரியாமல் மிதிக்கப்பட்டால் அல்லது அச்சுறுத்தப்பட்டால் உடனே கடிக்கும். தொந்தரவு செய்தால் உடலை சுருட்டி உயர்ந்த சத்தத்தில் சீரும் மற்றும் வேகமாக தாக்கும். உணவு முக்கியமாக எலிகள், அதேபோல் தவளைகள், பல்லிகள் மற்றும் சிறிய உயிரினங்களை உண்ணும். விஷத்தின் தன்மை மற்றும் ஆபத்து. இதன் விஷம் இரத்தத்தை பாதிக்கும் தன்மை கொண்டது. இரத்தம் உறையாமல் போதல், அதிக இரத்த கசிவு, திசு சேதம், சிறுநீரக செயலிழப்பு மற்றும் சிகிச்சை இல்லையெனில் மரணம் ஏற்படலாம். மனிதர்கள் அருகில் வாழ்வதால் பல உயிரிழப்புகளுக்கு காரணமான பாம்பு இதுவே. இனப்பெருக்கம். ரசல் வைப்பர் முட்டையிடாது, நேரடியாக குட்டிகளை போடும். ஒரே நேரத்தில் பல குட்டிகளை போடும் திறன் கொண்டது. பாதுகாப்பு அறிவுரை. காட்டில் அல்லது வயலில் பார்த்தால் அருகில் செல்ல வேண்டாம். வீட்டருகே தெரிந்தால் பயிற்சி பெற்ற பாம்பு பிடிப்பவர்கள் அல்லது வனத்துறையை தொடர்பு கொள்ளவும். கடி ஏற்பட்டால் உடனே மருத்துவமனை செல்ல வேண்டும். தாமதம் உயிருக்கு ஆபத்து. அவர் ஆட்சியர் 2 நேரம் வச்சிருந்தார். நாளைக்கு உட்காந்துருக்காங்க. நிலப்பாம்பு என்ன பாட்டு ஒரு தாவல் அவள் தெத்தி நிலப்பாம்பு கீழே போய் இருந்தது. ஒரு மோயங்கால் போட்டது பாரு. இந்த தாவலை ஓடும்போது ஸ்பீட்ல ஓடுது பாரு. மோயங்கால் போட்டு 8 ரோட்டுக்கு போறதுல அதுக்கு 6 இல்லப்பா. இதுதானே டபுள் இருக்கும். சொல்லிதான் நல்லப்பாம்பு. அது ஓடுற ஸ்பீடும் தாவலை தேத்து ஓடுறதுக்கு எந்த ஆளு கடிக்கிறதுக்கு அப்படி போட்டு வச்சு அப்ப கோட்டை குப்பத்துல இந்த ஊர் ஆச்சு. மெயின் ரோடு போறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. மெயின் ரோடு போறதுல இறந்துட்டாங்க. எல்லாம் அடிச்சுதான் அது கோவத்துல கோவத்தோட பச்சா அப்பே போடுவோம். அந்த தாவலை கட்டாட்டு கடிச்சிருக்காது. பாரு போட்டு அது நேரம் போயிட்டு தாவல் தேத்துக்கு. ஐயப்பா செய்தி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆனா அவங்கள நான் பார்க்கும்போது நினைக்கிறேன் வயசாகி போச்சு. வயசான காரணம் எப்படி பார்த்து கரெக்டா அவங்க முடியும். நல்லபடியாக போயிட்டாங்க. இல்ல நான் எப்ப நினைப்பேன் ஒரு நாள் வலி போயிருக்காங்க. பயிர் வைக்கிறது நிறுத்திட்டீங்க. இதெல்லாம் யூரியா பயிர் நிறைய. நன்றி நன்றி நன்றி. அண்ணே காசுல வாங்க மாட்டேன். இல்ல வாங்கவே மாட்டோம். நீங்க இல்ல வாங்க காசு எங்கேயுமே வாங்க மாட்டோம். நிறைய ஏழைப்பாளையங்க வீட்டுக்கு போறோம், குடிசையில வாழ்றவங்க வீட்டுக்கு போறோம். இதை ஒரு பாலிசியா வச்சுக்கோங்க. யார்த்தையும் வாங்க மாட்டோம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு நுட்பம். அதை உதவியா செய்யறோம்.